ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளலாம். ஆமேன், ஆமேன். 1 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளலாம். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதனுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 17 முதல் 22 வரையிலான வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமீன். மைக்ல வாசிக்கிறவங்களும் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நாம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17 முதல் 22 வரையிலான வசனங்கள் சத்தமா வாசிப்போம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாய் இருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய திட்டத்தை ஊழியத்தை நிறைவேற்றி சென்ற பின்பாக தம்முடைய சீஷர்களை தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி அனுப்புகிற பொழுது சீஷர்களில் இருந்த குறைகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் ஆமென், சவுல் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷனை கர்த்தர் தம்முடைய திட்டத்திற்குள் கொண்டு வருகிறார். அவனை ரட்சித்து அவன் கர்த்தருக்காக எவ்வளவாய் பாட அனுபவிக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்தி தேவனுடைய ஊழியத்துக்குள் நிலைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அந்த சவுல் ஆகிய பவுல் பின் நாட்களில் ஆமென் அநேக மிஷனரி பிரயாணங்களை செய்து எங்கெங்க போகிறாரோ எல்லா இடத்திலும் திருச்சபைகளை ஸ்தாபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார். திருச்சபைகளை ஸ்தாபித்த பிற்பாடு மீண்டுமாக அந்த சபைகளுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்கிறதை பார்க்க முடிகிறது. திருச்சபைகளை ஏற்படுத்தி சென்றவர் அந்த திருச்சபைகளில் இருக்கிற சில சூழ்நிலைமைகளை, பிரச்சனைகளை ஆவியானவராலும் சில கடிதங்களாலும் சில மனிதர்களாலும் கேள்விப்பட்டவராய் அதற்கு ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் சத்தியங்களையும் அழகாய் விவரித்து அநேக நிருபங்களை எழுதுகிற வழக்கத்தை கொண்டிருந்தார். அப்படித்தான் கொரிந்து சபையில தன்னுடைய ஆமென் ஊழியத்தை நிறைவேற்றி அவர் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக, அதாவது தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்தின் பொழுது அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 1 முதல் 17 வாசிக்கிற பொழுது திருச்சபையை ஸ்தாபிக்கிறார். கிட்டத்தட்ட 18 மாதங்கள் அங்கே தங்கி இருந்து ஊழியம் செய்கிறார். பின்பு அவர் புறப்பட்டு மற்ற ஊர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கடந்து செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். பிற்பாடு சில தகவல்களை கேள்விப்பட்டு ஆவியானவரால் ஏவப்பட்டு 3வது மிஷனரி பயணத்தின் பொழுது எபேசு பட்டணத்தில் இருக்கிற பொழுது இந்த நிருபத்தை எழுதி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த நிருபத்துக்கு ஒரு பெயர் கொடுக்க முடியும். இது ஒழுங்குகளின் புத்தகம். ஆமென். ஒழுங்குகளின் புத்தகம். ஆமென். மற்றொரு பெயர் இது போதக நிருபம். ஆமென் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அநேக போதனைகள் இதற்குள் இருக்கிறது. இந்த வசனங்களில் நாம் பார்க்கிற பொழுது ஆமென் இந்த அதிகாரங்கள் வித்தியாசமான தலைப்புகள் சபையில காணப்பட்ட அநேக பிரச்சனைகளை குறித்து பேசுகிறது.
அதுல 11வது அதிகாரம் முதல் 14வது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் பொதுவான ஆராதனையை குறித்த அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். பொதுவான ஆராதனை, ஆமென், பப்ளிக் வொர்ஷிப், பொதுவான ஆராதனை முறைகளை குறித்து, ஆராதனையில் இருக்க வேண்டிய விஷயங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. நாம வாசிக்க கேட்ட பகுதியும் இந்த 11வது அதிகாரம். பொது ஆராதனைகளில் இருக்கிற சில விஷயங்கள் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இதுல கர்த்தர் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, நாம் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிருப்பதாக. ஆமென். இன்றைக்குள்ள பிரசங்கத்தின் தலைப்பு கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாகட்டும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க நாங்க கூடி வருகிறது நன்மைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும், அது நன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில், ஆமென், திருச்சபையாக தேசத்திற்கும் நாங்கள் கூடி வருகிறது நன்மை பயக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றாய் கவனியுங்கள். எல்லா மதத்தையும் போல நாம் சற்று நேரம், ஆமென், ஒரு கடமை கண்டு கூடி வந்து பிரிகிறவர்கள் அல்ல. ஆமென். கிறிஸ்தவம் என்பது இல்லை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்வது என்பது ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு மனிதனும் பிறருக்கு நன்மைக்காக வாழ வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்மைக்கானவர்கள், எனக்கு நன்மை வேண்டும், என்னை சார்ந்தவர்களுக்கு நன்மை வேண்டும், என் தேசத்துக்கு நன்மை வேண்டும், என் ஜனத்திற்கு நன்மை வேண்டும். அந்த நன்மைகள் நானும் நீங்களும் கூடி வருகிற இடத்தில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஆமென். ஆனால் அன்றைக்கு கொரிந்து பட்டணத்தில் பார்க்கிற பொழுது அவர்கள் கூடி வந்தது தீமைக்கு ஏதுவா இருக்கிறது என்று வேதத்தில் நாம பார்க்கிறோம். ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறதே. நன்றாய் கவனிங்க. தேவ மனிதன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த இடத்துல சொல்லி தருகிறார். அன்றைக்கு இருந்த சபை, கொரிந்து பட்டணத்தில் இருந்த மகிமையான ஒரு ஊழியம், சபை கூடி வருகிறது தீமைக்கு ஏதுவா இருந்ததாம். ஆமென். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நாம் கூடி வருவது நன்மைக்கு ஏதுவா இருக்க வேண்டும். ஆனால் சில நேரத்தில் தெய்வ ஜனங்கள் கூடி வருவதே தீமைக்கு ஏதுவாய் மாறி போகிறதை கர்த்தர் பார்க்கிறார். அதை பார்த்து அருமையான ஆலோசனையை கொரிந்து பட்டணத்து சபைக்கு எழுதுகிறார். இது கொரிந்து பட்டணத்து சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கர்த்தருக்குள் அவருடைய திரு சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் இந்த ஆலோசனை உரித்தா இருக்கிறது. ஆமென். அப்போ கொஞ்சம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் கொரிந்து பட்டண திருச்சபையினுடைய கூடி வருதல் தீமைக்கு ஏதுவாயிருந்தது? ஏன் அது தீமையை கொண்டு வந்தது? ஏன் என்கிற கேள்விக்கு சில பதில்களை நம்ம வாசிக்க கேட்ட வசனத்துக்குள்ளேயே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 18வது வசனத்தை வாசிங்க. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது, முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு குலோவையாளின் வீட்டாரால் சில செய்தி வந்திருக்கிறது. ஆமென். இன்னும் சிலர் கடிதங்களை எழுதி அனுப்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் வாசிக்கும் போது அவர் புரிந்து கொள்ளுகிறார். ஆமென். கூடி வருகிற சபைக்குள்ள பிரிவினைகள் இருக்கு அப்படிங்கறத கேள்விப்படுகிறார். அந்த பிரிவினைகளை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்பல, ஆனா சிலதை நம்பாம இருக்க முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில பிரிவினைகள் உண்டென்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. முதல் பிரச்சனை, திருச்சபை கூடி வந்தது
தீமைக்கு ஏதுவா இருக்க காரணமா இருந்த முதல் அனுபவம் பிரிவினை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, பிரிவினை. பாருங்க, நீங்க 1வது அதிகாரத்துல வாசித்தா அதை அப்போஸ்தலன் பவுல் அழகா விளக்குகிறார். 1வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லி தருகிறார். பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 1:12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை ஏதோ ஆமென் ஒரு உலகத்தான போல பிரிவினை இல்ல, ஒரு ஆவிக்குரிய பிரிவினை. அது எப்படி? சிலர் என்ன சொல்றீங்க? பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா நான் இப்படி சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை வேற எதுவும் இல்ல. ஆமென். சொத்துக்களின் அடிப்படையில் அல்ல, கல்வியின் அடிப்படையில் அல்ல, வர்ணங்களின் அடிப்படையில் அல்ல, இல்ல மொழியின் அடிப்படையிலும் அல்ல. இவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை ஒரு ஆவிக்குரிய பிரிவினை. என்ன? ஆமென். கொஞ்ச நாள் பவுல் ஊழியம் பண்ணார். உடனே கொஞ்ச பேர் சொல்லிக்கிட்டாங்க, நான் பவுலை சேர்ந்தவர். சிலர் ஆமென் அப்பல்லோவின் ஊழியத்தை ரொம்ப ரசிச்சாங்க, அதுல அட்மையர் ஆனாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அப்பல்லோவை சேர்ந்தவன். அடுத்து பேதுரு, ஆமென், பேதுரு தான் பிரதான அப்போஸ்தலன், அவர் தான் உண்மையானவர், அவர் தான் ஆவிக்குரியவர். அதனால ஆமென் நான் கேபாவை சேர்ந்தவன். இன்னும் சிலர் சொன்னாங்க, உங்க 3 பேர் கூட நாங்க கிடையாது, நாங்க யாரு கூட? கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். 3 பேரை நம்பலாம். இந்த 4வது கூட்டத்தை என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் கூடயும் பிரச்சனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த ஆமென் பிரிவினைகள் இருக்கு. இது எப்படிப்பட்டது? ஒருத்தர் சொல்றார் நான் அவர் கூட, இன்னொருத்தர் சொல்றார் நான் இவர் கூட, இன்னொருத்தர் சொல்றார் நான் அவங்க கூட, இவங்க கூட. நல்லா கவனிங்க, தெய்வ சபை என்பது தேவனுடைய சரீரம். இங்க பிரிவினைக்கு இடமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நாம ஒரே சரீரமா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு திருச்சபை கூடி வர்றது தீமையை விளைவிக்கிறதுக்கு முதல் ரீசனே அங்க காணப்பட்ட பிரிவினை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்குள் அது இல்லாததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நமக்குள்ள நிறைய ஆவிக்குரிய தலைவர்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். ஆமென். ஆண்கள் ஊழியத்தை ஒருத்தர் தலைமை தாங்குவார், பெண்கள் ஊழியத்தை ஒருத்தர் தலைமை தாங்குவாங்க, வாலிபர் ஊழியத்தை ஒருத்தர் தலைமை தாங்குவாங்க, சிறுவர் ஊழியத்தை ஒருத்தர் தலைமை தாங்குவாங்க, ஜப ஊழியத்தை ஒருத்தர் தலைமை தாங்குவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நான் அவங்கள சேர்ந்தவன் கிடையாது. எங்களுக்குள்ள பிரிவினைகள் இல்லை, நாங்கள் ஒரே தரிசனத்தோடு செயல்படுகிறவர்கள். அப்ப முதல் காரணம் தீமைக்கு ஏதுவா இருக்க காரணம் பிரிவினை. இரண்டாவது விஷயம் என்ன? 20வது வசனத்தை வாசிங்க. 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது, கூடி வருதல் ஏன் பிரச்சனை? தீமைக்கு ஏதுவா இருக்கு, நெகட்டிவான ஆமென் ஒரு தாக்கத்தை தந்துருது தெரியுமா? ஒழுக்கம் இல்ல. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 1 பிரிவினை, 2 ஒழுக்கமின்மை. பாருங்க, எப்போ எதை செய்யணும்னு தெரியல அவங்களுக்கு. புரியுதா? ஆமென். கூடி வந்திருக்கிறாங்க, அவன் பாட்டுக்கு டிபன் பாக்ஸை ஓபன் பண்ணி என்ன செய்துட்டே இருக்கான்? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமென். எங்க? ஆமென். குடும்பமா உட்கார்ந்து கொரிந்து பட்டணத்துல எப்போ எதை செய்யணும்னு தெரியல, எப்போ எதை செய்யணும்னு தெரியல. ஒழுக்கம் இல்ல சபையில. ஆமென். பேச வேண்டிய நேரத்துல தான் பேசணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒவ்வொன்றும் செய்வதற்கு ஒவ்வொரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். அந்தந்த காலத்துல தான் செய்ய முடியும்.
ஆவியானவரே நடத்தினாலும் ஆவியானவரே சகலத்தை ஒழுக்கமா செய்கிறவர். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிற பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஒழுங்கின்மை. பரலோகத்தின் தேவன் பூமியில முதல் கண்ட பிரச்சனையே ஒழுங்கின்மை. ஒழுங்கில்லாத பூமியை ஒழுங்குபடுத்துறதுக்காகத்தான் அவர் முதல்ல கிரியையை நடப்பிச்சார். சொல்லுங்க பார்க்கலாம். சபை என்பது ஒழுக்கம் இல்லாத இடம் இல்ல, ஒழுக்கமா நடக்கிற இடம். ஆமென். ஒவ்வொன்றிலும் ஒழுக்கம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நடத்துறவர், ஆனா அது ஒழுக்கமா நடக்கணும். நாம கர்த்தர் மகிமைப்படுவாராக. எப்போ எதை செய்யணும்? இந்த கொரிந்து பட்டணத்தை குறித்து பேசினா நிறைய பிரச்சனை. அந்நிய பாஷையில பேச வேண்டிய நேரத்துல தீர்க்க தரிசனம் பேசுறது, தீர்க்க தரிசனம் பேச வேண்டிய நேரத்துல அவங்க ஒருத்தருக்கு ஆலோசனை பண்றது, ஒருத்தருக்கு ஆலோசனை பண்ண வேண்டிய நேரத்துல அவங்க ஜெபம் பண்றது, ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்துல பிரசங்கம் பண்றது. அதுவல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால தான் வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ள ஒழுக்கம் இல்ல, அதுதான் உங்கள் கூடி வருதல் தீமைக்கு ஏதுவா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு பிரச்சனை அதே 20வது வசனத்துல சொல்லி இருக்குது, ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். ஆமென். அவங்களுக்குள்ள சமநிலை இல்லை. என்ன இல்ல? ஆமென். 1 பிரிவினை, 2 ஒழுக்கம் இல்ல, 3 சமநிலை இல்லை. ஆமென். திருச்சபையில ஒரே நிலை, எனக்கும் என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்குள்ளையும் ஒரே சமநிலை. எங்களுக்குள்ள வேற உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை. இங்க ஒருத்தன் பசியா இருக்கிறான், மற்றொருத்தன் வெறியா இருக்கிறான், மற்றொருத்தன் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டே இருக்கிறான் உட்கார்ந்து. எதை பத்தியும் கவலை இல்லை. ஆமென். ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல. அவங்களுக்குள்ள ஒரு சமநிலை காணப்படாத அனுபவத்தை ஆவியானவர் கொரிந்து பட்டணத்துல பார்த்தார். அதனால தான் சொல்றார், நீங்கள் கூடி வருகிறது தீமைக்கு ஏதுவா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால தான் அன்றைய நாட்களில் ஆலயத்தில் வரும்போது எல்லாரும் வெண்வஸ்திரம் தரிக்கணும்னு சொன்ன ஒரு ஒழுங்கு கொண்டு வந்தாங்க. ஏன் தெரியுமா? தெய்வ ஜனங்களுக்குள்ள ஒரு சமநிலை காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சமநிலை காணப்படணும். எல்லாரும் ஒரு ஒழுக்கத்துக்குள்ள இருக்கணும். எல்லாரும் பார்த்தாலும் ஒன்றுன்னு தெரியணும். அதை கர்த்தர் விரும்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, அடுத்த பிரச்சனை என்ன? அதே 11வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிற பொழுது ஒருக்கா கூட அந்த 20வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒரே வார்த்தை, கண்ட்ரோல் இல்ல, கட்டுப்பாடு இல்ல. அவங்களுக்கு கூட்டம் முடியட்டும், அதுக்கு பிறகு டிபன் பாக்ஸ் என்ன செய்யலாம், ஓபன் பண்ணலாம் அப்படின்னு தெரியவே இல்லை. ஆமென். நினைச்சதை உடனே சாதிச்சிடலாம். ஆமென். சபையில கட்டுப்பாடு இருக்கணும். என்ன இருக்கணும்? கண்ட்ரோல் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் ரொம்ப வலியுறுத்துற ஒரு விஷயம் கட்டுப்பாடு. ஆமென். தெய்வ ஜனங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவன் ஆமென் வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய தன்கிட்ட சேராத புத்தி இல்லாத கோவேறு கழுதைய போல என்ன செய்யக்கூடாதா? இருக்கக்கூடாது. அதுக்கு பிரச்சனை என்ன? அதை கெட்டணும். யாராவது ஒருத்தர் அதை கெட்டணும், கடிவாளம் போடணும், வாரினால கெட்டி இழுக்கணும். இழுத்து அதுக்கு கொஞ்சம் வலிச்சாதான் அது கீழ்ப்படியும். ஆமென். எப்பவும் அப்படித்தான். சில குதிரையெல்லாம் கண்ணை நோண்டி எடுத்துருவாங்க. கண்ணை நோண்டி எடுத்துட்டு அந்த இடத்தை அடைச்சு விட்டுருவாங்க. ஏன்? அது கட்டுப்பாடு இல்லாத மிருகம், கட்டுப்பாடு இல்லாத, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை இழுக்கணும், இழுக்கணும். ஆமென். பண்டைய காலங்களில் ஆமென் ராஜாக்கள் குதிரைகள் அதிகமா அப்படி பண்ணுவாங்களாம். ஏன்னா அப்பதான் அது கீழ்ப்படியும்.
இங்க இழுத்தா அங்க போகும், இங்க இழுத்தா இங்க வரும். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றார், தெய்வ சபையில அப்படிப்பட்ட அனுபவம் இருக்க கூடாது. ஆவியானவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும்போது கண்ட்ரோல்டா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற நேரத்துல, கூடி வர்ற நேரத்துல, பொது ஆராதனைகள்ல நமக்கு ஒரே நோக்கமாத்தான் இருக்கணும். எல்லாருக்கும் அல்லேலூயா. எல்லாருக்கும் தனித்தனி நோக்கம் இல்ல. இங்க ஒரே நோக்கம், ஒரே தரிசனம், ஒரே எதிர்பார்ப்பு. எப்படியாவது என் தெய்வத்தை தரிசிக்க வேண்டும், எப்படியாவது அவர் முகத்தை பார்க்க வேண்டும், எப்படியாவது அவர் தாமின் மகிமையை நான் அடைய வேண்டும். இன்றைக்கு நான் வந்து திரும்பி சொல்லுகிற பொழுது எப்படியாவது நாம் திருப்தியாகி கடந்து செல்ல வேண்டும். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்னுடைய ஆத்துமா திருப்தி அடைய வேண்டும். மாம்சீகமான ஒரு உணர்வுகள் மட்டுமல்ல எனக்கு தேவை. என் ஆத்துமா செழிக்க வேண்டும், என் ஆத்துமா உயிரடைய வேண்டும், என் ஆத்துமா பிழைக்க வேண்டும். அது அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். உலகத்தில் பொழுதுபோக்கு நேரம் உண்டு, பொழுதுபோக்குகள் உலகத்தில் உண்டு. ஆனால் என் ஆத்துமாவுக்கு பிழைப்பும் செழிப்பும் வளர்ச்சியும் தெய்வ சமூகத்தில் மட்டுமே உண்டு. அதனால கட்டுப்பாட்டோட தெய்வ சமூகத்தில் இருக்கணும். கண்ட்ரோல் வேணும், கட்டுப்பாட்டு வேணும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிந்தனைகள் கட்டுப்படணும். ஆனா கொரிந்து சபையில கண்ட்ரோல் இல்ல, கட்டுப்படவில்லை. ஆமென். அதனால்தான் அவர்கள் கூடி வருதல் தீமைக்கு ஏதுவாயிற்று என்று ஆவியானவர் கற்றுத் தருகிறார். வாசிங்க. ஆமென். ஐந்தாவதாக அவங்க கிட்ட இருந்த பிரச்சனை 21வது வசனத்தை வாசிங்க. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. கவனிங்க. கொரிந்து பட்டணத்துல ஆராதனை நடக்கும். ஆமென். ஆராதனை நடக்கும் போது எல்லாரும் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க. சாப்பாடு கொண்டு வந்து ஆமென் ஆரம்பங்கள்ல கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. வர வர என்னாச்சுன்னா கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஓபன் பண்ணி என்ன செய்யறது? சாப்பிடுறது. குடும்பம் குடும்பமா இருந்து அப்படியே சாப்பிடுறது. சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கு ஒரு விளக்கம். இதுதான் கர்த்தருடைய என்னது? இதுதான் கர்த்தருடைய உபதேசத்தை தவறாய் புரிந்து கொண்டவர்கள் அவர்கள். உபதேசம், ஆமென், ராப்போஜனம் என்பது ஒரு சடங்கு அல்ல, அது சபைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம். உபதேசத்தை குறித்த சரியான அறிவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை என்பது பாடல் மட்டுமல்ல, பிரசங்கம் மட்டுமல்ல, ஜெபம் மட்டுமல்ல, உபதேசத்தை கை கொள்ளுகிறதும் கூட. ஆமென். உபதேசம் ரொம்ப முக்கியம் நமக்கு. உபதேசம் தான் வேலி. எப்போ உபதேசத்தை விட்டு வெளியே போறோமோ அப்பமே நமக்கு ஆபத்து இருக்குன்னு கவனிச்சுக்கிடணும். உபதேசம் ரொம்ப முக்கியம். உபதேசம். ஆனா அன்றையும் சரி இன்றைக்கும் சரி அநேகருக்குள் உபதேசத்தை குறித்த சரியான அறிவில்லை. ராப்போஜனத்தை குறிச்செல்லாம் எத்தனையோ அபிப்பிராயங்கள். இன்றைக்கு எதேதோ செய்துட்டு இதுதான் ராப்போஜனங்கிறாங்க, எதேதோ செய்துட்டு இதுதான் ஞானஸ்நானம்ங்கிறாங்க, எதேதோ செய்துட்டு இதுதான் பரிசுத்தாவி ஞானஸ்நானம் என்கிறாங்க, எதேதோ நடப்பிச்சுட்டு இதுதான் சபையின் வாழ்க்கைங்கிறாங்க. தெய்வஜனம் கவனிக்க வேண்டும். எந்த இடத்துல உபதேசத்தை குறித்த சரியான அறிவில்லையோ அங்கே கூடி வருதல் தீமையைத்தான் கொண்டு வருமே தவிர நன்மையை கொண்டு வராது. அல்லேலூயா. அப்ப ஒன்று, அவர்கள் பிரிவினையோட இருந்தாங்க. 2, கடைசி வரை கேட்டே இருப்பேன், ஒழுக்கம் இல்லை. 3, அவர் சமநிலை இல்லை. 4, கட்டுப்பாடு இல்லை. 5, உபதேசத்தை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல், சரியான அறிவு இல்லை. 6வது நீங்க பாத்தீங்கன்னா 22வது வசனத்தை வாசிங்க. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி. போதும். இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது,
அவங்க சபைய அசட்டை பண்ணி இருக்கிறார்கள். என்ன பண்ணி இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. அசட்டை பண்ணி, அதாவது சபைய ஒரு பொருட்டாவே நினைக்கல, சபைய கனப்படுத்தல, சபைய ஒரு கனவீனமா எண்ணினார்கள், அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கூடி வருதல் தீமைக்கு ஏதுவாயிற்றே. ஏன் நீங்க அசட்டை பண்றீங்க? அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு கனம் கொடுக்கணும், அதை நீங்க செலுத்தல. 7வது வாசிங்க, அதே 22வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா அப்படின்னா, அன்னைக்கு அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? இருந்தவன் மகிழ்ச்சியா இருந்தான், இல்லாதவனை வெட்கப்படுத்தினார்கள். ஆமென். அவமதித்தார்கள். பிறரை என்ன செய்திருக்கிறாங்க? அவமதிச்சிருக்கிறாங்க. தேவஜனம் நல்லா கவனிங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க ஆராதனை, அவர்கள் கூடி வந்தது தீமையா இருக்க காரணமான 7 விஷயத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். 6 விஷயம் நினைக்கிறேன். 1 பிரிவினை, 2 ஒழுக்கம் இல்லை, 3 சமநிலை இல்லை, 4 கட்டுப்பாடு இல்லை, 5 உபதேசத்தை தவறாய் புரிந்து கொண்டார்கள், 6 தேவனுடைய சபை என்ன செய்தாங்க? அசட்டை பண்ணினாங்க, 7 இல்லாதவங்களை வெட்கப்படுத்தினாங்க, அதாவது அவமதித்தார்கள் பிறரை. ஹல்லேலூயா. இந்த அனுபவங்கள் இருக்கிறதுனால கொரிந்து பட்டணத்தின் சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எப்பா நீங்க கூடி வர்றது தீமைக்கு ஏதுவா இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? நாங்க கூடி வர்றது நன்மைக்கு ஏதுவாக மட்டும்தான் இருக்கணும். விரும்புறீங்களா? எதிர்பார்க்கிறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடுதுன்னா அது இந்த மாவட்டத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கணும். நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அதுதான் என் ஜெபமும் கூட. இந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடுதுன்னா இந்த தேசத்துக்கே அது ஆசீர்வாதமா இருக்கணும். நாம இந்த இடத்துல கூடி வரும்போது ஆமென், இருளின் ராஜ்யங்கள் எல்லாம் அசைக்கப்படணும் தேசத்துல. அதான் நன்மை. ஆமென். அரசாங்கத்தால் அது செய்ய முடியாது. ஆமென். பணத்தால் அது செய்ய முடியாது, கோடீஸ்வரர்களால் அதை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நன்மை நாங்கள் கூடி வரும் பொழுது இந்த இடத்தில் வெளிப்படுமானால் அதுதான் தேவ சபை என்பது.